உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஒன்றும் இல்லைங்க. நான் பிறந்த ஊருக்கு பெருமை தேடிய கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊர். அவர் சிவகங்கை மாவட்டம், இப்பொழுது முன்பு ராமநாதபுரம் ஜில்லா மாவட்டம், திருப்பத்தூர் தாலுகா, அந்த சிறுவன்பட்டியில் பிறந்தேன். எனக்கு எழுத வேண்டும் என்ற உந்துதல் கல்வி தரவில்லை, கண்ணதாசன் தான் தந்தார். அதிகம் படித்து எழுதுபவர்கள் வேறு, எழுதிய பிறகு படிப்பவர்கள் வேறு. எழுத ஆசைப்பட்டு படித்தவன் நான். அது எனக்கு நாடக கம்பெனி தந்த அனுபவம். அங்கிருந்து நான் நாடக கம்பெனியில் சேர வேண்டும் என்பதற்காக ஏபி நாகராஜனின் கதிரவன் நாடக சபாவை சின்ன வயதிலே தெரியாமல் ஓடி வந்து சேர்ந்தேன். வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்து சேர்ந்தேன். அரியலூரில் வந்து சேர்ந்தேன். கதிரவன் நாடக சபாவில் இருந்தேன். அதற்கு பிறகு பராசக்தி நாடக சபாவில் இருந்தேன். நட்பு நாடக சபான்னு ஏபி நாகராஜன் கம்பெனியுடைய அத்தனை பேரும் சேர்ந்து நட்பு நாடக சபா என்று ஒரு நாடக கம்பெனியை ஆரம்பித்து நடத்தினோம். அதில் இருந்தேன். அங்கிருந்து நடிகவேல் எம்.ஆர். ராதா கம்பெனிக்கு போனேன். நடிகவேல் எம்.ஆர். ராதா கம்பெனிக்கு நான் போகும்போது அவருக்கு தேவையான எழுத்து ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அந்த பேப்பரின் செய்திகளை அதை அரசியலுக்கு ஏற்ப மாற்றி சடையர் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. நான் அதை செய்து கொண்டிருந்தேன். தூக்குமேடை நாடகத்தை, கருணாநிதி எழுதிய தூக்குமேடை நாடகத்தை கோயம்புத்தூர் போகும்போது ஒரு நாள் என்னை கேட்டார், கவி, எந்த விதமான மோட்டிவேஷனும் இல்லாமல் அந்த ஹீரோ பாண்டியன் வந்து அபிநய் சுந்தரமூர்த்தியாரை எதிர்க்கிறாரே, அவருக்கும் இவருக்கும் என்ன பகை வருவதற்கு காரணம்? அது கருணாநிதி எழுதவில்லை. அது எனக்கும் ரொம்ப நாளாக அந்த நாடகத்தில் எடுத்தும் போதெல்லாம் இவருக்கு எனக்கு என்ன பகை, எதுக்காக என்னை எதிர்க்கிறான் அப்படின்னு என் மனசுல தோணும். அதை ஏதாவது பண்ணு, அதுக்கு ஒரு காரணத்தை உண்டு பண்ண அப்படின்னு சொன்னார். கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு நாடகம், வட கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு நாடக தியேட்டரில் நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உட்லண்ட்ஸில் உட்காந்து அதை எழுதினேன். கடைசி வரை அந்த தூக்குமேடை நாடகம் அவர் எனக்கு எழுதின 10 சீனும் அப்போ அவர் எழுதின சீனும் தான் நாடகமாக நடத்திக்கிட்டு இருந்தார். அதனால் ராதாண்ணகிட்ட இருந்த பிறகு எனக்கு பென்னிமில்ல, பெங்களூரில் பென்னிமில் வந்து ஃபைனான்ஸுக்கு ஆள் தேவைன்னு அஞ்சாண்டு திட்ட அபிவிருத்தி நாடகத்தை சேலத்தில் நடத்திக்கிட்டு இருந்தபோது என் நண்பர் பெருமாள்ராஜன் சொல்லிட்டு, ஏபி நாகராஜ் இது எஸ்டி சுப்பையாவுடைய மேனேஜராக இருந்தவர் என்கிட்ட சொன்னார், உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க பெங்களூரில். சரி, நான் பெங்களூர் வந்தேங்க. அந்த பென்னிமில் ஃபைனான்ஸுக்கும் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு கார்மிகர் காரியக்கிரமான தொழிலாளருக்கான நிகழ்ச்சியை எழுதி வாரம் வியாழக்கிழமை எழுதணும் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மாடர்ன் தியேட்டரில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் எழுதுகிறார். என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ரத்தனாரின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், நல்ல நாடக ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார், அவரையே நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு கேட்டோடனே என்னை கூப்பிட்டு ஜானி உமான்னு ஒரு இங்கிலீஷ் படத்தை போட்டு காமிச்சு, இது 1.5 மணி நேரம், இதை 3 மணி நேரம் டெவலப் பண்ணணும். அதே நேரத்தில் ஜெய்சங்கர் ஹீரோ, கே.ஏ. தங்கவேலு காமெடி கூட, இதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க அப்படியே வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கிட்டு நீ எழுதுனாங்க. அது படமாக எடுக்கிறதுக்கு இல்லை, நான் எழுத தெரியுமா தெரியலையா, இதை யூஸ் பண்ணிக்க முடியுமா முடியாதான்னு டெஸ்ட்டுக்காக எனக்கு அந்த எழுதினேன். என்னை எழுத சொல்கிறேன். அதே நேரத்தில் சென்னையில் தூயவனுக்கிட்டையும் கொடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இது அதை விட என்னது பெட்டராக இருந்தோடனே என்னையே மாடர்ன் தியேட்டரில் 5 படத்துக்கு தொடர்ந்து வசனகர்த்தாவாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கதை அவங்க தருவாங்க. அது அவங்கள்ட்ட ஒரு பெரிய பலவீனம் நினச்சின்னா, நாங்கள் சொல்கிறது தான் கதை. எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு எவ்வளோ டிகாஷன், எவ்வளோ பால், எவ்வளோ சர்க்கரை போட்டால் டீ ஆகும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சினிமாவை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்காத, நாங்கள் சொல்கிறத செய்யும். அதே மாதிரி டைலாக் எழுதுனா கூட இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு எடிட் பண்ணிவிடுவாங்க. அப்படி நான் எழுந்தேன். அவ்வளோ ராதாண்ணகிட்ட நான் உலகத்தை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டது ராதாண்ணகிட்ட தான். அவர்கிட்ட இருக்க இந்த 9 வருஷமும். அதுக்கப்புறம் நிறைய நாடகங்கள் எழுதினேன். அதெல்லாம் இது யானைப்பாகன் படத்தில் நடித்த போது உதயகுமாருக்கு பிரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரியில் கடைசி புறப்படுறாங்க, அவங்களை சென்ட் ஆஃப் நாடகம் போடுன்னு சொல்லிட்டு ஆந்திரே மேரின்னு ஒருத்தர், அவர் லெசிட்டின்னு ஒரு பியைட் கொர்னைன்னு சொல்லிட்டு பிரெஞ்சில் பெரிய நாவல் ஆசிரியர்,
அவர் அவங்களுக்கு இங்கே நம்ம திருவள்ளுவர் மாதிரி அவருடைய லெசித்துன்னு ஒரு நாடகத்தை வெற்றி வீரன்கிற பேரில் சுருக்கமாக எழுதி இதை இதுக்கு எழுதுங்கன்னு சொல்லிட்டு அதை உதயகுமார், அப்போ உதயகுமார் மார்க்கெட்டில் இருக்கான், யானைப்பாகன், செங்கோட்டை சிங்கம் அதெல்லாம். அப்போ உடனே அந்த உதயகுமாரை போட்டு அந்த நாடகத்தை எழுதி பாண்டிச்சேரியில் போய் அரங்கேற்றணும். அதாவது சென்டாப் நாடகம், பிரெஞ்சுக்காரங்களுக்கு சென்டாப் நாடகம். அந்த மாதிரி அங்கேருந்து அப்புறம் இங்கே பெங்களூர் வந்த பிறகு கலை உலகத்துக்கு எனக்கு உள்ள டச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு பெருமை, என்ன பெருமைன்னா மிகப்பெரிய சந்தோஷப்படுறது கவிஞர் கண்ணதாசன் பிறகு உள்ள அவர் கூட பாலிய வயசில் சுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரும்பேர் எனக்கு கிடைச்சது ஒன்று. ரெண்டாவது, உலகத்திலேயே எந்த நடிகனாலும் நடிக்க முடியாத, இவர் மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்ற ஒரே ஒரு நடிகர் எம்.ஆர். ராதா. அந்த ராதா கிட்ட 9 வருஷம் நான் காலம் தள்ளுறது 2. மூணாவது 164 படத்துக்கு எடுத்த மானம் தேட்டருக்கு கதாசிரியராக போட்டது 3. இந்த 3 எனக்கு அந்த பெருமையே போதும்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் நிம்மதியாக பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க. எனது இறுதி காலத்தில் இந்த சந்தோஷத்தை சில சமயத்தை ஆசைப்பட்டுக்கிட்டே நாங்கள் போனதெல்லாம் ஒவ்வொரு இரவும் தூக்கம் வராத போதெல்லாம் என்னுடைய பழைய நாடக வாழ்க்கை என்னோட. அப்போ இந்த பாலகுரு நாடக ராதாகமலில் இருக்கும்போது பாலகுரு எங்கள் இருந்தார். அவர் என்னை விட 3 வயசு பெரியவருங்க. அவர் என்னை கவிதாஸ் தான் கூப்பிடுவார். அவர் அப்புறம் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக போனார். பிபிசிக்கு அந்த குரூப்புக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக போனார். அவர்கிட்ட இருந்து அவர் இவர் பாரதிராஜா கிட்ட போய் அசோசியேட் டைரக்டர் ஆகும் போதெல்லாம் நான் இங்கே பெங்களூர் வந்துட்டேங்க. அவர் அப்போ சொல்லுவார், கவிதாஸ் நான் உன்னை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவோமா. அவர் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவர் வளரும் போது யூஸ் ஆகாத அளவுக்கு நான் இங்கே வந்துட்டேன். அவரை ஒன்றும் செட் ஆகலை. அப்படி அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னென்னா அவங்க என் கூட இருந்தவங்க, கவுண்டமணி என்னோட இருந்தவர், மனோரமா என் கூட இருந்தவங்க, முத்துராம நடிகர் முத்துராம என் கூட இருந்தவங்க, அவர் சம்சாரம் சுலோச்சனா என் கூட இருந்தவங்க, அதெல்லாம் இதில் பழம்பெரும் நடிகர்கள் அத்தனை பேரோட நாடகமெல்லாம் நான் இருந்திருக்கேன். அவங்களோட பழகியிருக்கேன். அவங்களாம் இன்னைக்கு புகழ் பெற்றவங்களாக ஆகியிருக்காங்க. அது எனக்கு சந்தோஷம். அது எனக்கு புகழ் கிடைக்கலாம் வருது கிடையாது. அதுக்கு வேண்டிய முயற்சி என்கிட்ட கிடையாது. அதாவது நான் தோற்று கொண்டிருக்கிறேன்னா நான் வேற யாரும் கிடையாது. அதாவது நான் முயற்சி செஞ்சால் தான் முன்னுக்கு வர முடியும். நான் முயற்சியே பண்ணலை. நான் ஒரு சோம்பேறினா ஒன்றா நம்ம சொல்லி, அதாவது எழுதுகிற கதையே நான் வச்சுக்க மாட்டேன். ப்ராஃபிட் அவன் தூக்கிட்டு போயிடுவான். எத்தனையோ இங்கே பெங்களூர் வந்து நான் 18 நாடகத்துக்கு மேலே எழுதியிருக்கேன். ஒரு நாடகத்தோட ஸ்கிரிப்ட் கூட கிடையாது. காரணம் என்னன்னா அதை வச்சுக்கிறது இல்லை. அலட்சியம். தேவையான எழுதிக்கலாம், இது போய் தூக்கிட்டு அப்படி. கடைசியில் இப்போ நினைக்கிறேன், எல்லா பழைய சரித்திரத்தெல்லாம் சொல்லும்போது அப்படியே நாம இவங்களை விட சீனியர் ஆச்சு, நம்ம வந்து இப்படி தோற்றுட்டோமே அப்படின்னு போய் வரோம். அது காரணம் தோல்விக்கு நான் தான் காரணம். அதனால வேற யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டால், எனக்கு முத்தான வாழ்க்கை, நல்ல பசங்க, என் பிள்ளைங்க, இந்த நிறைவு எனக்கு இது போதும். ஏன்னா இவங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்தேன், அவங்களால இப்போ நான் வாழ்கிறேன். அதான் உண்மை. அதனால மகிழ்ச்சி. எம்.ஆர். ராதா கிட்ட எத்தனை வயசுல போய் சேர்ந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க. எம்.ஆர். ராதா கிட்ட நான் வந்து கிட்டத்தட்ட 19 வயசுல போய் சேர்ந்துட்டேங்க. 19 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 27 வயசு 26 வயசு வரைக்கும் அவரோட. இப்போ என்னுடைய இங்கே நான் அவர் ஜெயிலேருந்து வந்த உடனே சமையல்காரன் படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு என்னை ஆள் விட்டு கூட்டு வர சொன்னார். மைசூரில் ஷூட்டிங். அப்போ டிஎன் பாலு அவருக்கு அங்கே அது வசனம் கதவசனக்காரர் டிஎன் பாலு. அவர் வந்து ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டார், இந்த மாதிரி யாரையும் கூப்பிட்டு வந்துங்க, எனக்கு எழுத தெரியாதான், யாரையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. ஸ்டாலின் வந்து என்னை அடுப்புறதுக்கு போக சொல்லிட்டார். வந்துட்டேன். அது வரைக்கும் அப்புறம் எனக்காக இங்கே வந்து நாடகம் டவுன் ஹாலில் ஒரு நாடகம் போட்டு கொடுத்தாரு. ஆனால் அதை பையனை கூட நான் அனுபவிக்க முடியாமல் ஒரு நடிகையை ஏமாற்றிட்டாப்புல. அந்த அம்மா அலிலான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த என்கிட்ட பணம் இல்லை, அந்த அம்மா தான் பணம் போட்டது. ஆனால் ரொம்ப நீ என்ன கொடுக்குறியோ கொடுன்னு வந்து வேண்டார். அது டவுன் ஹாலில் தான் நாடகம் போட்டேன். அதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நாடகம் போட்டுது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராஜகுமாருக்கு 150வது பட விழா நாங்கள் நடத்த போகிறோம், காலி பண்ணி கொடுன்னு என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜகுமார் ரசிகர்கள் என்னை வந்து, நான் போய் கேட்டோம், உங்கள் பேரில் டவுன் ஹால் இருக்கான்,
நீங்கள் உடனே காலி பண்ணி கொடுக்குறீங்களா? எங்கள் ராஜ்குமார் சாருக்கு, சார் நான் ராஜா நாடகம் போட்டிருக்கேன், 3 நாடகம் பேசியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷன் எதிர்பார்த்து தான் வெள்ளிக்கிழமையிலேருந்து போடுறேன், அதனால் தயவு அதெல்லாம் பேசக்கூடாது, எங்களுக்கு வேணும். ராஜா அன்னைக்கிட்ட போய் கேட்டேன், உட்ரன்ஸ் இருந்தார், போய் கேட்டேன். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அது அவங்க பார்டர், அவங்க என்ன சொல்கிறது கேட்கலாம், விடு போனால் போயிட்டு, எனக்கு வேணாம் நீ காசு கம்மி பண்ணி கொடு, ஒன்றும் கூடாதுன்னா கூட போகணும்னு போயிட்டார். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி மலைகளோட மிகப்பெரிய திரையுலகத்தினுடைய இல்லை கலை உலகத்தினுடைய, திரையுலகம் விடுங்க, கலை உலகத்தினுடைய மகா மேதைகளோடையெல்லாம் நான் வாழ்ந்து இருந்தேங்கிற ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரெகுலராக இந்த பத்திரிகையிலேருந்தெல்லாம் எடுத்து சட்டையர் பண்ணுவீங்க இல்லைங்களா? பத்திரிகைகள் அன்றைய செய்தி சட்டையர் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் தான் சொல்லுங்களேன். எம்.ஆர். ராதா நாடகத்துக்காக கம்பர் விழா காரைக்குடியில் நடத்துவாங்கன்னு பேப்பரில் வந்துச்சு. கவிதாசு, இந்த கம்பன் விழா நடத்துவாங்கள்ல, கம்பம் வந்து ஒன்றும் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல செய்யலை, அவன் சாமியை பற்றி எழுதிட்டு போகிறான், ராமரை பற்றி எழுதிட்டு போகிறான், இதுக்கெல்லாம் நமக்கு இந்த ராமருக்கு மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை, அது என்ன பண்ண முடியுமான்னு கேட்டார். அவர் தான் சொன்னேன், ஒரு சீன் கிரியேட் பண்ணி கம்பர் விழாவுக்கு இவரை போய் அழைக்க போவாங்க. கம்பர் விழாவுக்கு போய் உடனே கம்பர் விழாவுக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கணும், கம்பர் விழாக்கா. அப்போ பக்கத்தில் இருக்க சொல்லுவான், நீங்கள் எலெக்ஷனில் வேறு நிற்கணும், அதனால் இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் போய் கலந்துக்கிட்டா தான் ஜனங்களுக்கு தெரியும். எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வேலைங்க. அப்படியா, சரி நான் வந்து தலைமை தாங்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு மறக்க முடியாத ஒரு ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒன்று அந்த கழகத்துக்கு செய்யணும், மறக்க முடியாமையா? ஆமாங்க, உங்களை பார்த்து அதை பார்த்தா அவங்க ஞாபகம் வரணும். அப்படி பார்த்தா ஞாபகம் வரும்னா பூட்டு சாவி வாங்கி கொடுக்குறேன், வாங்கி பூட்டிக்கங்க. கட் பண்ண அடுத்த சீன் கம்பர் விழா சொல்றார். இந்த கம்பர் முதலியார் இருக்காரு, பக்கத்தில் இருக்க மோதியார் இல்லைங்க, செட்டியாரா? செட்டியார் இல்லை, ஒரு என்ன ஜாதி? அவருக்கு ஜாதி இல்லைங்க, கம்பனுக்கு ஜாதி இல்லையா, கம்பன் காலத்திலேயே ஜாதி இல்லையா? ஏயா இது புரியாதவனுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இந்த கம்பன் ஜாதி இல்லா கம்பனுடைய இந்த விழாவில் தலைமை தாங்கி நடத்தி சிறப்பு பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள்லாம் மகிழ்ச்சி அடையுங்கள். ஏனென்றால் உங்கள் மகிழ்ச்சிக்காகத்தான் நாங்கள் எல்லாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதை சொல்லிட்டு கற்போம். இது மாதிரி இது மாதிரி ஒரு சில சாம்பிள் எனக்கு எல்லாம் மறந்து ஜாஸ்தி. 9 வருஷம் இருந்தேன், 9 வருஷத்தில் நிறைய எழுதியிருப்பேன். அது என்னென்னது அதான் இந்த இது மாதிரி தூக்குமேட்ட நாடகத்தை கூட அவர் கோயம்புத்தூர் போய்கிட்டு போது சொன்னார், கவிதாசன் இது எனக்கு மோட்டிவேஷன் இல்லாமல் இந்த ஹீரோ வந்து இருக்கிறான், எதுக்காக இருக்கணும், காரணம் வேணும் இல்லையா? அபிநய் சுந்தரமுடியாருக்கும் பாண்டியனுக்கும் தகராறு. பாண்டியன் அவர் ஸ்கூலில் படிக்கிறான். ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லனை இருக்கணும்னா ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் என்னத்துக்கு இருக்கிறான்? அதனால அது ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சரி அப்படி அப்போ உடனே இதை தான் முதல்ல நான் சொன்னேன் பாருங்க. அந்த மாதிரி இது ஒரு அங்கே ஸ்கூலில் வாத்தியாரம்மா இருந்தால் வாத்தியாரம்மாவுக்கும் ஒருக்கும் ஊட்டியில் கூப்பிட்டு போய் உன்னை அரசியலில் நிறுத்தி பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் வயிற்றுல கருப்பத்தை கொடுத்துருவாரு. அந்த பிள்ளைங்க வருதுன்னா ஐயோ அது எல்லா நாய்கிட்டையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பேய்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு, பிள்ளை இல்லாத கழுதை இந்த கழுதை இருக்குது, நான் கழிச்சிருந்தவன் ஆனால் ஒத்துக்க மாட்டான் போயிடுவான். அந்த புள்ள தான் பெரிய ஆளாகி பாண்டியனா அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனை போட்டு அதில் ருக்மணின்னு ஒரு அம்மா நடித்தா அந்த அந்த வாத்தியார் வேலைக்கு. இந்த அம்மா இப்போ சிங்கப்பூரில் இருக்காப்புல. அப்பச்சி மக ருக்மணின்னு நாடக கம்பெனிக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். அப்பச்சி மக ருக்மணின்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க அண்ணன் கிருஷ்ணன் அந்த ருக்மணி தான் அந்த வேஷத்தை நடித்தது. அது மாதிரி இப்போ நாடக உலகில் வேற யாரும் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கம்? நாகராஜனே நல்ல பழக்கம். ஏபி நாகராஜா அவர்கிட்ட தான் இருந்தேன். அவர் எனக்கு வச்சிருந்த பேர் புஸ்தக போட்டி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது மறந்து போச்சுன்னா அந்த புஸ்தக போட்டியை கேட்டுக்கலாம், கரெக்டாக சொல்லுவான். அவர் தான் எழுதுறது, ஆனால் நான் பாடம் பண்ணிவிடுவேன்.
ரொம்ப குயிக்காக பாடு பண்ணுவேன். அது என்னமோ மெமரி பவர் எனக்கு அதிகம். அது புத்தகப்பட்டி கேட்குறான், அவன் தாண்டா புத்தகப்பட்டி, அவன்கிட்ட கேட்கடா எல்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி சகசரநாமன் பழைய நடிகர் இருந்தா தெரியுங்களா, அவர் பாட்டுக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். அவர்தான் சென்னைக்கு போய் முதல்ல நான் பாட்டு எழுதுறது சகசரநாமம் பாட்டுக்கு தான். 4 வேலி நிலம்னு ஒரு நாடகத்துக்கு பாட்டு எழுத பெரிய பெரிய ஆளெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. ஒன்று அந்த டியூனுக்கு அவங்க எழுதுகிற பாட்டு சரியாக ஒத்து வரல. அந்த ஒரு தாலாட்டு பாட்டு, ஆறாரோ தாலையிலோ இதெல்லாம் வரக்கூடாது, ஃபாஸ்ட்டாக இருக்கணும். எப்போவுமே உங்களுக்கு நீலாம்பரி ராகம்னா தாலாட்டுக்கு பாடுறது வந்து நீலாம்பரி ராகம். நீலாம்பரி ராகம்னா ஸ்லோவாக இந்த தொட்டில் போயிட்டு வருது பாருங்க, அந்த டைமிங் வச்சு தான் அந்த ராகம் இருக்கும். இது அப்படிலாம் கிடையாது, ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலாவர்த்தினி ராமமூர்த்தின்னு இப்போ பெரிய மியூசிக் டைரக்டர், அவர் கூட இருந்தவர் தான் பாலு. அவங்க அக்கா மக தான் அனுராதா ரமணன், தஞ்சை பாலுன்னு சொல்லிட்டு அக்கா மக. அந்த மாதிரி அதுக்கு முதல்ல பாட்டு எழுதினேன். அப்புறம் கண்ணப்பா, என்னன்னு கண்ணப்பான்னு சொல்லிட்டு பழைய நடிகர் சினிமா தேவிகாலெல்லாம் நடிச்சு கருணாநிதி பாடந்தேட்டை எடுத்த தேவகி அப்படிங்கிற படம்லாம் டவுன் பஸ் சிட்டுக்குருவி தெரியுமான ஒரு பாட்டு, அந்த டவுன் பஸ் படத்திட்ட ஹீரோ, அவர் பாட்டுக்கு பாட்டு எழுதினேன். ஏதாவது பாட்டு ஞாபகம் இருக்குதுங்களா? என்ன ஞாபகம் இருக்கிறது? ஒன்று அது ஒன்று மட்டும், அண்ணாவும் நெடுஞ்செழியனும் மீட்டிங் போகும்போது கூட போய் பாடிக்கிட்டு போகிறது சேலம் சீனிவாசன் ஒருத்தருங்க, அரூர்காரர். அவர் சேலம் சீனிவாசன், சக்திநாத சுவாமி நடிகர். அவர் கருணாநிதி கூட போகிறது நாகூர் அடிப்பா. அவங்க தான் முன்னால் கூட்டம், அப்போல்லாம் அவங்க வரைக்கும் முன்னே கூட்டம் சேர்க்கறதுக்கு பாட்டு பாட வச்சு ஒரு மணி நேரம் பாட சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு பிறகுதான் அவங்க வருவாங்க. அவங்க வர்ற வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கணும். சில சமயத்தில் 4 பாட்டில் வந்துடுவாங்க, சில சமயத்தில் 2 பாட்டில் வந்துடுவாங்க. அப்படி அந்த சேலம் சீனிவாசனுக்கு நான் பாட்டு எழுதுவேன். அதில் நெடுஞ்செழியன் அண்ணா பேரில் அவர் நான் ராதா கிட்ட இருக்கும்போது தாம்பரத்தில் ஸ்டேஷனில் நடந்துகிட்டு இருக்கும்போது அண்ணா பரங்கிமலைக்கு மீட்டிங் வந்திருக்காரு. அந்த பறைசாற்றடா வளம் நிறைந்த உன் முரட்டு கரத்தினால் அரைந்து பறைசாற்றடா, திரைமறை தீவிகள் வெளிவர மாய்கைகள் உழைத்திடும் அன்னலங்கள் உயர்ந்து அறிஞர் என்று பறைசாற்றடா, பல்லவ சிங்கம் என்று பறைசாற்றடா, எங்கள் அண்ணா பண்பினில் தங்கம் என்று பறைசாற்றடா, தமிழ் துலகு பறைசாற்றடா, எங்கள் தென்னகம் வாழ்கம் என்று பறைசாற்றடா, கொடியின் சிறப்பதனை பறைசாற்றடா, நாம் குலத்தின் வரலாற்றை பறைசாற்றடா, விடியும் நாள் அறிந்தது என்று பறைசாற்றடா, புத்தாட்சி வெள்ளி முளைக்குது என்று பறைசாற்றடான்னு அந்த பாடலை அவன் பாடிக்கிட்டு இருப்பான். இன்னும் 2-3 லைன் இருக்கு. அந்த பாட்டை கேட்டுட்டு இது யார் எழுதுனது, கவிதாசன் ஒரு பையங்க, சின்ன பையன், கூட்டுவான்னு சொல்லிட்டாரு. பரங்கிமலைக்கு போகணுன்னு அவர் அதுபடி மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சீனிவாசன் கவிதா உட்காரணும் அப்படின்னாரு. உட்கார்ந்தோம். முடிஞ்ச உடனே அண்ணா கிட்ட நிறைய கூட்டம் இருக்கு, பின்னால் பிச்சு இருந்தாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டு நல்லா எழுதுறீங்க, கண்டினியூ பண்ணுங்க, எழுதுங்க நல்லா இருக்கு கதை அப்படின்னு சொன்னார். அதை விட எனக்கு ஒரு பெரிய அவார்டு தேவையில்லை. அது மாதிரி வள்ளுவன் செய்த வளமான யாழே தெள்ளு நீராமே தீந்துவை தமிழை வாங்கோரி இசையேன்னு சொல்லிட்டு ஒரு வள்ளுவர் மேலே ஒரு பாட்டு எழுதினேன். அது நெடுஞ்செழியன் ரொம்ப பாராட்டுவார். நெடுஞ்செழியன்ட்ட அந்த சேலம் சீனிவாசன் பாடினோடனே வள்ளுவன் செய்த வளமான யாழே படையா அப்படிம்பாரு. அந்த ஒரு பெருமையும் எனக்கு. அதான் சொல்றேனே, நான் மலைகளால் ஆதரிக்கப்பட்டவன், பாராட்டப்பட்டவன் இல்லை. அது மலைகள் பார்த்து என்னை முதுகில் தட்டி கொடுத்தாங்க. அதை விட எனக்கு பெரிய அவார்டு எனக்கு தேவையில்லை, பெரிய புகழும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை. ஏன்னா ஆத்மார்த்தமான புகழ்ங்கிறது உண்மை. எது புகழ்ங்கிறது என் மனசுக்கு திருப்திக்கணும். ஜனங்க புகழ்றது அல்ல, ஜனங்களால் புகழ பெற்றவங்க புகழ்றது. யார் ஜனங்க புகழ்ந்தாங்களோ அவங்க புகழணும். அதுதான் உண்மையான புகழ். அது எனக்கு கிடைச்சிட்டு, அது இறைவன் எனக்கு கொடுத்த வரன்னு நான் நினச்சிக்கிட்டு நான் சந்தோஷப்படுறேன். அதான் கண்ணதாசனோட உங்க அனுபவங்களை சொல்லுங்க. கண்ணதாசன் சின்ன வயசுலங்க பாசிங் ஷோ சிகரெட்னு ஒன்று குடிப்பார்.
அது 2.5 ஒரு பாக்கெட்டு. அதில் காலனா தான் ஒரு சிகரெட்டு. அது ஒரு சிகரெட்டு காலனா வாங்கிட்டு நெருப்பு குச்சி இருக்காது. எங்கள் ஊரில் சிறுவடல்பட்டியில் சிறுவுடல் கம்மாயின்னு ஒரு கம்மாய் இருக்குது. இது ஏரி, அதுக்கு பேர் அங்கெல்லாம் கம்மாயின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆலமரம் இருக்கும். அதில் இப்படி இப்படி சந்தாக இருக்கும். அது ரொம்ப பழைய ஆலமரம். அங்கே தான் பற்ற வச்சுக்கிறது. ஏன்னா இந்த காற்றுல அணைஞ்சிடுவான்னு பற்ற வச்சு அதுக்கு நெருப்பு குச்சி வேணும். என்ன கூப்பிடுவார், நான் போய் நெருப்பு குச்சி 2 பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதாவது நெருப்பு குச்சி எங்கள் வீட்டிலேருந்து திருடிடுவேன். நெருப்படி எடுக்க முடியாது. ஏன்னா நெருப்படி அப்போல்லாம் அடுப்பு தெரியும், நெருப்படியில் தான். நெருப்பட்டி எடுத்துட்டா தெரிஞ்சு போயிடும். 2-3 நெருப்பு குச்சி எடுத்துட்டு அந்த எவனாவது காலி பொட்டி போட்டுக்கானு எங்கள் வீட்டை சுற்றி கடை வீதி, எங்கள் வீடே கடை வீதி தான். அப்புறம் சுற்றி வந்து பார்த்துக்கிட்டே போவேன். எங்கேயோ ஒரு மூலையில் நெருப்பட்டி, காலி நெருப்பட்டி, எவனா பீடி சிகரெட் குடிக்கிறவங்க போட்டுட்டு போவான். அந்த நெருப்பட்டி பிடிச்சி எடுத்துக்கிட்டு போடுவேன். பற்ற வச்சு தம் அடிச்சுட்டு கடைசி 2 தம் எனக்கு கொடுப்பாரு. அதை அடிப்பேன். அப்போ ஒரு வக்கீல் கேட்டார் என்னை, சென்னையில் இவர் எம்எல்ஏயாக இருக்கும்போது பக்கத்து ரூமுக்கு ஒரு வக்கீல் வருவார், காங்கிரஸ்காரர். அவர் என்னை கேட்டார், இது உங்கள் ஊரில் பிறந்தவன், சிறுவிடப்பட்டியில் பிறந்தவன்னா கவிஞர் தானா? அவர் குடித்த எச்சில் சிகரெட்டை என் உதடுகள் பட்டது, அதனால் தமிழ் எனக்கு ஒட்டி கொண்டது. அதுதான் உண்மை ஐயா. எல்லோரும் அங்கே கவிஞராக முடியாது. கம்பன் பிறந்த தேரழுந்தூரில் பிறந்தவர்களெல்லாம் கவிஞர்கள் அல்ல. அதுபோல கண்ணதாசன் பிறந்த ஊர்களெல்லாம் கவி. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்ச காரணம் அவன் எச்சி சிகரெட்டு என் உதட்டில் போட்டதுனால அந்த அந்த இது தமிழ் என்கிட்ட வந்து ஒட்டிக்கிருச்சு, அவ்வளோதான். அப்படி அந்த மாதிரி. அப்புறம் ஒரு ராயபுரம்னு, புதுக்கோட்டைக்கிட்ட ஒரு ராயபுரம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் தான் அப்போ 8 அணா 2 அணாவுக்கு பத்திரிக்கை, டமாரம், டம் டம், மின்மினி அப்படிங்கிறதெல்லாம் அரையணா பத்திரிக்கை, 1 அணா பத்திரிக்கை, 2 அணா பத்திரிக்கைலாம் இருக்கும். அதில் போய் இவர் சேர்ந்தாருங்க. போய் செஞ்சுட்டு வருவார். அதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பாடு போடுவாங்க, ஏதோ மாதத்துக்கு ஒரு செலவுக்கு 1-2 கொடுப்பாங்க. அதில் கிடைச்சதும் பொருள்னு உட்காந்துருந்தார். அப்புறம் சண்டை மாறுதம்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சாங்க மாடர்ன் தேட்டரில். அதில் போய் சேர்ந்தார். அதில் கண்ணதாசனுக்கு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க கண்ணதாசன்னா இந்த கண்ணனுக்கு, கடவுள் கண்ணனுக்கு தாசன்னு அல்ல. ஜலகண்டாபுரம் கண்ணன்னு, பாக்கண்ணன் ஒருத்தர், அப்புறம் 1000 தலை வாங்கி அப்புறம் சின்னமணி, அது இதெல்லாம் மாடர்ன் தேட்டருடைய பெர்மனண்ட் கதாசிரியர். அவர் படம்லாம் 1000 தலை வாங்கி அப்புறம் சின்னமணி எல்லாம் வருஷக்கணக்காக ஓடிச்சு. அந்த பாக்கண்ணன் வந்து இவர் எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்ணார். நீ எழுதுறடா, எழுதுராமுத்துன்னு சொன்னார் இல்லையா? அந்த சொன்னதுனால அவர் மேல ஒரு ஆசையில் அந்த பாக்கண்ணன், ஜலகண்டாபுரம் கண்ணனுக்கு தான் அவர் தாசன் சொல்லி வெட்டி விட்டார் ஒழிய அந்த கண்ணனுக்கு அவருக்கு அப்போ சம்மந்தம் இல்லை. அவர் அப்போ அவெல்லாம் நாத்திகவாதம் பேசினவர். கண்ணதாசன் பேர் வச்சுக்கும் போதெல்லாம் கருணாநிதி கலவரசன கர்த்தாவாக இருக்காரு, ஒரு சண்டை மாதத்தில் பத்திரிகையில் இருக்காரு. 2 பேரும் பேசுவாங்க, 2 பேரும் மீட்டிங் போகும்போது கூட போவாங்க, இணைபிரியாத நண்பர்கள். அப்போ அந்த கண்ணனுக்கு ஜலகண்டாபுரம் கண்ணனுக்கு தாசங்கிறதுனால தான் கண்ணதாசன் பேர் வச்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த கண்ணனுக்கு அப்புறம் தான் அவர் கண்ணனுக்கு தாசனாய் ஆனது. காலக்கடந்த ஒரு நாங்கள்லாம் இவர் சொன்ன மாதிரி 40 வருஷம் 45 வருஷம் இருக்கும் நாத்திகவாதம் பேசிட்டு அதுக்கு மேலே ஆத்திகவாதியாக மாறின மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் மாறிடும். அது அவரும் அது மாதிரி ஏதோ ஒரு என்ன நடந்தோ தெரியல, அவருக்கு தான் தெரியும். என் பேரன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரே பக்தி. கேட்டால் நான் எனக்கு நடந்த சில சம்பவங்கள் என்னை பக்தனா மாற்றிருச்சு தாத்தாமா. அது அவங்களுக்கு விருப்பம். நான் என்ன சொல்கிறேன்னா, நானே ஒரு பாட்டில் எழுதியிருந்தேன், உண்டு என்பது ஒரு மதம் என்றால் இல்லை என்பதும் மதம் தானே. உண்டு என்பது மதம் என்றால் இல்லை என்பதும் மதம் தானே. ஏன்னா மதம்ங்கிறது என்ன? கொள்கை, வழி, மார்க்கம், உன்னை எந்த உன்னை திருப்புற வழி. அது இல்லைன்னு சொல்றது ஒரு வழி, இருக்குங்கிறது ஒரு வழி. இருக்குன்னு சொல்றவன் 10 பேர்னா இல்லைன்னு சொல்றவன் 2 பேர். இது உலகம் உண்டான காலத்திலிருந்து 2 பேருக்கும் 2 தரப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இருக்குன்றவனுக்கும் இல்லைங்கிறவனு இருந்துக்கிட்டு தான். ஒன்று புதுசாக ஒன்றும் இல்லை. பெரியார் வந்து அதை கிரியேட் பண்ணார் ஒழிய அது ஒன்று புதுசாக. கடவுள் இல்லைன்னு சொல்றது ராவண காலத்திலிருந்தே இருக்குன்னு தான் சொல்கிறோம்.
இல்லை எல்லாத்துலேயுமே சொல்கிறான். கடவுள் இல்லை, இறைஞர் இருந்தா இருந்தா இதெல்லாம் சொல்கிறேன்னா இல்லைன்னு சொல்கிறவங்க ஒருத்தர்னா எங்கடா அவங்க கடவுள் காட்டுறான்னு தூணை உரைச்சாரு, நரசிம்மர் வந்தார், கழுத்தை பிடிச்சாரு, ரத்தத்தை குடிச்சாருன்னு கதை சொல்கிறாங்க. அது கதை தான். ஆனாலும் கருத்து என்னன்னா இல்லைன்னு சொல்கிறவனா நினைச்சிருந்தான், அவன் பிள்ளையே இருக்குன்னு சொல்கிறவனு இருந்தான். ஆக ஒரு குடும்பத்துக்குள்ளே இல்லை என்பவரும் இருப்பு என்பவரும் இருக்காங்க அப்படிங்கிற இந்த தத்துவங்கள்லாம் அதுக்கு பிறகு மறந்துதான். அது கண்ணதாசன் நாத்திகவாதத்தில் இருந்து ஆத்திகவாதத்துக்கு வந்தார். ஆரம்பத்தில் ஒரு கண்ணனுக்கெல்லாம் தாசம் கிடையாது. எலகண்டாபுரம் கண்ணன் அவரை என்கரேஜ் பண்ணதுனால அந்த மகிழ்ச்சியில் அவர் கண்ணதாசன். எம்ஆர் ராதா நாடகத்திலிருந்து எப்படி மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு வந்தீங்க? இங்கே நான் பெங்களூர் வந்துட்டேன். எம்ஆர் ராதா நாடகம்லேருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், ராதா அண்ணன் பர்மனண்டாக கம்பெனி வைக்கிறத விட்டுட்டு சினிமாவில் நிறைய போயிட்டார். சினிமாவில் நிறைய போனோடனே போக் ரோட்டில் இப்போ சிவாஜி கணேசன் வீட்டுக்கு எதிர்த்த வீடு. அப்போ சிவாஜி கணேசன் வீடு அங்கே இல்லை, சிவாஜி கணேசன் ராயப்பேட்டையில் இருந்தார். இப்போ சிவாஜி கணேசன் அன்னையில் அப்போ ஒரு ஒரு நார்த் இந்தியாக்காரர் ஒரு மார்வாடி பென்சிலின் தயார் பண்ணுற கம்பெனி வச்சுருந்தார். அங்கே சுற்றி பசங்கள்லாம் கக்கூச்சு தான் போவாங்க. அந்த மாதிரி இடம் அது பெரிய இடம். அதுக்கு முன்னால் 150 ரூபா வாடகைக்கு ராதாண்டன் இருந்தார். அதில் இந்த பக்கம் வீட்டுக்கு இந்த பக்கம் செட்டு போட்டு நடிகர்கள் தங்கிக்கிறது. சமயக்காரர் பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தார். வேலு மிலிட்ரி ஹோட்டல்னு புகழ்பெற்ற வேலுமிலிட்ரி ஹோட்டலுடைய அண்ணன் பெரியசாமின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு சமயக்காரர். இந்த வேலு அப்போ சந்திரகாந்த் நமக்கு சமயக்காரர். ஹோட்டல் அஞ்சப்பனில் அது எம்ஜிஆருக்கு சமையல்காரர். பொன்னுச்சாமி KR ராமசாமிக்கு சமையல்காரர். நாடகம்லேருந்து அவங்களே ஹெல்ப் பண்ணதான் அவர் தான். அது மாதிரி பெரியசாமிங்கிறவர் எங்களுக்கு சமையல்காரர். அவர் நான் வெளியே சுற்றிட்டு வருவேன். ராத்திரி 10 மணிக்கெல்லாம் பெரியசாமி நான் சோறு போடுங்கப்பேன். போட முடியாதப்பா, என்ன நான் பொண்டாட்டியா? 10 மணி பண்ணேன், 8 மணிக்குள்ளே வந்தால் தான் சோறு, இல்லைன்னா இல்லை. நான் ராஜா அண்ணிட்டு போய் சொன்னேன், அண்ணே நான் நடிகன் இல்லை, எழுதி கொடுக்குறது பேசுறதுக்கு, நான் ரைட்டர். அது ஒரு எழுத்தாளனுக்கு வெளியே சுற்றினா தான் அறிவு வரும். ஏன்னா எங்களுக்கு வெளியே இருந்தால் அறிவு வருது. அறிவுங்கிறது எதுவும், அதாவது கொள்வது கொடுப்பது, கொள்வது கொடுப்பது, அடுத்தவங்கள்ட்ட வாங்குறது, அப்புறம் கொடுக்குறது. இந்த கேரக்டருங்களை நாங்கள் அப்படி தான் தெருவில் போகிறவங்கள எங்கள் வாழ்க்கையில் நடந்ததை சந்தேகத்தை பார்த்தவங்க இதை தான் எங்களுடைய பாத்திரங்களாக நாங்கள் படைக்கிறோம். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நான் தினம் சாப்பாட்டுக்கான கரெக்டாக 8 மணிக்கு வர முடியுமாண்ணே, வெளியே போயிட்டு நீ வர முடியாதுன்னு சொல்கிற, சோறு போட முடியாங்களா அப்படியா? ஏய் வாடா பெரியசாமி, கவிதாசன் எப்போ கேட்டாலும் சோறு போடணும், போடுறதுக்கு இஷ்டம்னா இரு, இல்லைன்னா வேலையை விட்டு போகும். ஏய் வச்சுட்டியாடா நான் அந்த பெரிய அதாவது அதான்கிட்ட அவர் இன்னொரு விஷயம், துணை நடிகர் சங்கம்னு அப்போ தாங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அது எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆலயம்மன் கோயில்னு சுற்றி தேனாம்பேட்டையில் ஒன்று இருக்குது. ஆலயம்மன் கோயில்னு இப்போ கூட இருக்கு ஸ்ட்ரீட்டு. அதுக்கு முன்னால் தான் 52C பாக்கியராஜெல்லாம் இருந்தது. அதுக்கடுத்து ஆலயம்மன் கோயில் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு கால்வாய் ஓடும். இப்போ இருக்கிறதே தெரியல, அப்போ கால்வாய் ஓடிச்சு. அந்த கால்வாய்க்கு பக்கத்தில் ஒரு தெரிஞ்சு, அங்கே தான் தூக்கி படம் எடுத்த கம்பெனிலாம் சினிமா கம்பெனி இருந்துச்சு. அங்கே ஒரு காலி இடத்துல கீத்து கொட்டகை போட்டு துணை நடிகர் சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. சரி, அதுக்கு ராதா அண்ணன் கூப்பிட்டு தலைமை தாங்க கூப்பிட்டுருந்தாங்க. ராதா அண்ணன் கவிதாசு இங்கே என்னமோ கூப்பிடுவானுங்க, போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, இவர் இங்கே தான் போக் ரோட்டில் இருக்காது, அடுத்த ரோடு தான். சரி போனோம், காரில் போனோம். போய்னா அப்போ தான் சொன்னார் அவர், இது துணை நடிகர் சங்கம்லாம் தேவையில்லை, ஏன்னா மெயின் நடிகன் யாருன்னு என்ன தீர்மானத்துக்கு வர முடியல. இந்த லட்சணத்தை துணை நடிகன் வேற. இன்னைக்கு துணை நடிகன் நாளைக்கு மெயின் நடிகன் ஆவான், நேற்றைய மெயின் நடிகன் நாளைக்கு துணை நடிகன் ஆவான். அதுக்காக நடிகர் சங்கம் ஒன்று இருந்தது போதும், துணை நடிகர் சங்கம்லாம் தேவையில்லைப்பா அப்படி சொன்னார். அதிக மைண்டில் அப்படி அவர் ராதாண்ண சில சமயத்தில் அவர் படிக்காத, ஆனால் அவருக்கு உங்களுக்கு தெரியுமா, டைலாக் எழுதி கொடுத்துலாம் பாடம் பண்ணி சொல்கிறது இல்லை. நாங்கள் பின்னால் பேசிக்கிட்டே போவோம், ஒரு கட்டிக்கிட்டே போவோம், கையை கட்டிக்கிட்டு ரிவீட் இன்னொரு தடவை சொன்ன, இன்னொரு தடவை, அப்படி ஒரு 2-3 தடவை சொன்னோன்னே அப்படியே பேசுவாங்க. அந்த மெமரி பவர் அவர் பெரிய ஆள் ஆகிறதுக்கு அந்த மெமரி பவர் ஒரு காரணம். நான் பார்த்து அவர் ஒரு நாள் கூட படித்ததில்லை, படிக்கிறது தெரியாது எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா படிக்கலைன்னா அவருக்கு
படிக்கிறதுன்னா அவரே படிச்சுக்கிறாரு, நாங்களும் சொல்லிக்கிட்டே போகணும். செட்டில் கூட படத்துக்கு அவர் நாகதேவதைன்னு ஒரு படங்க, பழைய படம். அதில் அவர் நடிக்கிறதுக்கு அவர் டைலாக்கு நான் தான் எழுதணும். அப்படி அவர் சொல்லிவிடுவார், என் டைலாக்கு கவிதாசன் எழுதணும், லீட் டைலாக் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னே ரைட்டர் எழுதினார், ஒரிஜினல் ரைட்டரு, அதுவும் பின்னால் கேட்சிங் டைலாக் இன்னொருத்தங்க பேச போகிறாங்களா அதையும் கொடுத்துருங்க. இடையில இருக்கிறத சடையர் பண்ணுவான் கவிதாஸ் கொடுத்து, அவங்க என் டைப்பில் எழுதிடுவான் அப்படி. அந்த மாதிரி சதானந்தம்னு ஒருத்தர் ராதா கிட்டே இருந்தாங்க. ராதா கிட்ட அத்தியந்தமானவனா அவருக்கு, அவன் தான் சகலமும் எல்லா வகையிலையும். அப்போ ஏற்பட்டவன் கூடவே இருப்பான். ராத்திரி தூங்கும்போது கூட வெளியே படுத்துக்கணும். அப்படி சதானந்தம்னு திருச்சிக்காரன். அவன் பிள்ளைக்கு இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறதா கேள்விப்பட, அவன் செத்துட்டாங்க. அவன் தான் இந்த லயலா காலேஜுக்காரங்களெல்லாம் இங்கே அனுப்புறது. சொல்லி இங்கே போய் கவிதாசன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் ராதானனை பற்றி எல்லாம் தெரியும், அவர் போய் கேட்காதுங்க. நான் சொன்னேன், சில ரகசியங்களை சொல்ல முடியாதது இருக்குது, அது சொன்னால் கடைசி காலத்தில் அவருக்கும் கெட்ட பேர், எனக்கும் கெட்ட பேர், அதெல்லாம் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சதை நான் சொல்கிறது பிரயோஜனம் இல்லை, எல்லாருக்கும் தெரியாது எனக்கு தெரியும், அது சொல்றது முடியாத நிலைமை, அதனால வேணாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்தீங்க? மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு எப்படி வந்தீங்க? அதாங்க, நான் பெங்களூர் வந்துட்டேன். பெங்களூரில் வந்து என்னை வந்து தேடுறாங்க. மாடர்ன் தியேட்டரில் இப்போ வைரநடசம், இங்கே வைரநடசோன்னு ஒரு நாடகம், அதான் மனோரமா முத்துராமா இவங்களாம் இருந்து வைரநடசோன்னு ஃபேமஸ் கம்பெனிங்க. அந்த கம்பெனி வந்து பெங்களூர் வந்து குப்பி தியேட்டரில் நடத்தி இட்டு போகும்போது இங்கே பென்னிமில் இந்த ஜோசப்னு ஒரு ஆஃபீஸர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு ஆஃபீஸர், அவர் நாடகம் பார்க்க போயிட்டு 4 நடிகர்களை நீ இங்கே எங்கள் பென்னிமில்லை சேர்த்துக்குங்க, நம்ம நாடகம் இங்கே நடத்தலான்னு. ஏன்னா அப்போ இங்கே வந்து ஃபைன் ஆர்ட்ஸுக்கும் ஆள் வேணும், ஸ்போர்ட்ஸு ஃபைன் ஆர்ட்ஸ் ரெண்டும். ஏன்னா 1000 பேர் மேலே போனால் கேன்டீன் வேணும், 5000 பேருக்கு மேலே போனால் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் வேணும், 7000 பேர் தொழிலாளர், ஆஃபீஸர் 1500 பேர் 8000 பேர். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, இதுக்கு இது ஃபைன் ஆர்ட்ஸை வச்சு அது சட்டப்படி அப்போ லீகலாக இருக்காது, அதுக்கு நீங்கள் நடிகர் வேணும்னு அவர் கூப்பிட்டு வந்தார். ஏன்னா இங்கே அப்போ அவ்வளோ பெரிய தெளிச்சு கிடையாதுங்க. அது அந்த மாதிரி நேரத்தில் அது வேக வேகமாக எழுதுறதோ உடனே எழுதுறதோ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தாங்க, ரொம்ப குறைவாக இருந்தாங்க. அவங்க இன்னும் பென்னிமிலுக்கு வந்து எழுத தயாராக இல்லை, அவங்க இந்த வந்து ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எழுத தயாராக இல்லை. அவங்களாம் பெரிய ரைட்டருங்க, அதுக்கு வேணும் ஆள் வேணும், வாரம் வீக்லி வந்து எழுதிக்கிட்டே இருக்கும். அதனால இவர் பென்னிமில்ல இருக்க ஜோசப்ங்கிறவர் அங்கேயும் டைரக்டர் ஃபைனான்ஸு, இது ஆல் இண்டியா ரேடியோலையும் போர்ட் ஆஃப் டைரக்டரில் அவரும் ஒருத்தர். அவர் சரி கொண்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன கதை எழுதுறக்க இல்லை நடிகர்கள் இருக்குங்கப்பா, கதை எழுதுறதுக்கு ஆள் வேணும்னு. கவிதாசன் ஒரு இருக்காரு, வரக்குள்ள நான் சேலத்தில் 5 ஆண்டு திட்ட அபிவிருத்தி நாடகத்தை ஹிந்தியில் கொடுப்பாங்க, அதை தமிழில் எழுதி காமெடி இருக்காது, அதில் காமெடி சேர்த்து நானே நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது வந்து இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துறது, கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட். அதில் நாங்கள் இவரெல்லாம் நடிச்சிருக்காரு, நாங்கள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போது இதுமாதிரி பெருமாள் ராஜன் ஒருத்தர், அதான் சொன்னேன் எஸ்எஸ்பி பேக்கிட்ட மேனேஜர், அவர் எங்கள் இது எக்ஸிபிஷன் நாடகத்துக்கு வந்திருந்தார். இதே பார்த்து கவி உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்கப்பா அங்கே பெங்களூரில் பென்னிமில்ல கதை எழுதுறதுக்கு ஆள் வேணும்னு ஒன்று கேட்டேன். எனக்கு ஒரு யோசனை, அப்படியா ரைட், இந்த நாடக சனினே வேணாம், போய் நிம்மதியாக மாசாச்சுன்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாங்க. வந்தேங்க, நான் கரெக்டாக 10 மணிக்கு வந்தேன், 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. அப்போவே உடனே எழுத சொன்னாங்க நாடகம், ஆல் இண்டியா ரேடியோவுக்கு உடனே நாடகம் எழுதினேன். அப்போவே எழுதி அப்போவே போய் ஓகே ஆகி அந்த படம் வாங்கி தான் எனக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ். மத்தியானம் 12 மணிக்கு வந்தேன், 3 மணிக்கு எழுத ஆரம்பித்தேன், 6 மணி 6:30க்கு எழுதி முடித்தேன். 30 பக்கம் தாங்க, 30 நிமிஷம் தான், 1/2 hour தான். அது கார்மிக காரிக்கிறோமா, தமிழில் 1/2 மணி நேரம், கன்னடத்தில் 1/2 மணி நேரம், தெலுங்கில் 1/2 மணி நேரம், அப்படி போய்கிட்டு இருக்கோம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவாங்க. அது இங்கே மூர்த்தின்னு ஒருத்தர் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார், மூர்த்தி சாமராஜ்பேட்டில் இருந்தார், பிராமணன். அவர் வந்து கன்னடம் தமிழ் ரெண்டையும். ஐடியில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து தெலுங்கு பண்ணுவார். அதெல்லாம் அது அது அதை எழுதி உடனே கொண்டு கொடுத்து அந்த காசு வாங்கி வந்து தான் பில்லு கொடுத்து வீட்டுக்கு 50 ரூபா தாங்க. 30 நிமிஷத்துக்கு 30 பக்கத்துக்கு 50 ரூபா, அப்போ பெரிய தொகைங்க. அந்த 50 ரூபாய் கொண்டாந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நான் வந்தேன். இப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ் முதலாளியை பற்றி சொல்லுங்கள். மாடர்ன் தியேட்டர் முதலாளிங்க
அதாவது நான் பெரிய முதலாளி கிட்ட போய் இந்த காலத்தில் இல்லற ஜோதிக்கு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கண்ணதாசன் அங்கே ரைட்டராக இருக்காரு. அப்போது கருணாநிதி டால்மியாவரம் போராட்டத்தில் ஜெயிலில் இருக்காரு, எங்கே திருச்சியில். கண்ணதாசன் இருக்கும்போது நான் அவங்க அண்ணன்கிட்ட ஏஎல் சீனிவாசன் மெட்ராஸ் பிக்சர்ஸ்னு சென்னையில் வச்சுருந்தாங்க. எங்கள் ஊருக்காரங்க எல்லாரும் இல்லையா, சீனிவாசன் கண்ணதாசன் எங்கள் ஊருக்காரங்க இல்லை. அவர் சினிமா கம்பெனி வச்சு பணம்னு ஒரு படம் எடுத்தார், கருணாநிதி எழுதின சிவாஜி கணேசன். அது ஒரு பெரிய அது மெட்ராஸ் பிக்சர் நல்லா ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டாங்க நிறைய. அவர்கிட்ட போனோடனே இல்லை நான் கதையெல்லாம் எழுதணும், சினிமா எழுதணும், நான் ட்ராயர் போட்டிருப்பாங்க. ட்ராயர் ரொம்ப தைரியமாக பேசுவேன். அவர் ஏன்னா உனக்கு என்ன வயசு, நீ என்னடா கதை எழுத போகிற, கொஞ்ச நாள் நான் பெரிய ஆளாகடா, இப்படி எழுதி பழகு, வயசாகட்டும். எங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் என் மேலே பொறாமை, எப்படி நான் பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படின்னு எவ்வளோ முட்டாள்தனமாக பேசியிருக்கேன்னு பாருங்க. அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு நீ இப்போ போ, நான் அப்புறம் உன்னை வந்து கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பொலவான்குடிக்காரன் ஒருத்தன் மேனேஜராக இருந்தான், சாரதா ஸ்டுடியோன்னு அவர் லீஸுக்கு எடுத்து நடத்தினார், ஏஎல்எஸ். அதில் மேனேஜராக இருந்தான், பேர் ஞாபகம் இல்லை, அந்த பலவாங்குடி அந்த ஆள். அவனை கூப்பிட்டு இவனை கொண்டு எக்மோரில் டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு எனக்கு ட்ராயரில் செலவுக்குன்னு 10 ரூபா வச்சு நூலில் தைச்சி ஊரில் போய் எடுத்துக்கோ, இங்கே இருக்காங்க உனக்கு ஊருக்கு போகிற வரைக்கும் அவன் காசு கொடுப்பான். என்னடா இவங்க சினிமாவுக்கு உடனே இவங்க, நான் என்ன எக்மோருக்கு வந்து நான் சினிமாவுக்கு எழுதணும்னு வந்தால் ஊருக்கு அனுப்புகிறானேன்னு அவன் அந்த ஆள் டிக்கெட் எடுத்து கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே விடுற வரைக்கும் நான் இருந்தேன். அவன் போன உடனே இந்த இதை பிரித்து எடுத்துக்கிட்டு டிக்கெட்டையும் கொண்டு கொடுத்து ரிட்டன் ஏதாவது கொடுங்கன்னு, அவன் என்னடா இது எப்படின்னா அது கொடுத்தானா இல்லையா ஞாபகம் இல்லை. ஆக மொத்தம் 10 ரூபா இருந்துச்சு. நேராக சென்ட்ரலுக்கு வந்து சென்ட்ரலுக்கு சேலத்துக்கு போனேன். அப்போ கருணாநிதி இவர் கண்ணதாசன் அங்கே இருக்கார். சேலத்துக்கு போனேன், கண்ணதாசன் கிட்டே போனேன். அதுக்கு முன்னால் கேட்டு அங்கே ஸ்ரீரங்கம் நான் எந்த ஆஃபீஸில் நான் இருந்தேனோ அந்த ஆஃபீஸில் தான், அந்த எந்த சீட்டில் உட்காந்தோனோ அந்த சீட்டில் தான் அவர் உட்காந்துருக்காரு. அங்கே பூரா பாரதிதாசன்லேருந்து கருணாநிதியிலேருந்து எல்லோரும் உட்கார்றது அந்த சீட்டு தான். அங்கே உட்காந்துட்டேன். நான் எதுக்கால ஒரு டீ கடை இருந்துச்சு, இப்போ இல்லை, அந்த டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு கண்ணதாசன் இருக்காரா, அவர்கிட்ட உங்கள் ஊருக்காரர் சிறுவிடல்பட்டிக்காரர் சிங்காரம்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் கேட்குறீங்க கன்சல்ட்டு. காலையில் 7 மணிக்கு நான் கண்ணதாசனை கனவுல கண்டேன். 7 மணிக்கு டேய் தம்பி நல்லா இருக்காடாங்கிறது அவர். நான் எங்கள் பொண்ணு, எங்கள் 3வது பொண்ணு 2 பேர் இருக்கிறத அவர் வந்துக்கிட்டு இருக்கிறத என்ன ஞாபகம் என்ன டேய் சிங்காரம் ஏன்டா ஞாபகம் இல்லை அப்படின்னு பேசுறது இன்னைக்கு காலையில் கனவு கண்டேன். அந்த மாதிரி அவர் போனோடனே அவர் கூத்து வாங்கினேன். ஏண்டா வந்தீங்க சேலத்து வரைக்கும் ஏண்டா வந்தேன்னு, உங்கள் அண்ணங்கிட்ட போனேன், அவர் சினிமாவில் எழுதுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாரு, நீயாவது கொடுங்க ஏதாவது. டேய் போடா, 5 எழுத்துன்னு கூட அவர் கூட இருக்கான் ஒருத்தன் காரைக்குடிக்காரன், கூட்டு வீட்டில் கொண்டு விட்டு சாப்பிட சொல்லிவிட்டு உன்னை ஊருக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து நீ ஊருக்கு போடா, நீ வயசாகும்போது நான் கூப்பிடுவேன். ஆஹா நான் ஊருக்கே போக மாட்டேன்னா அப்போ தான் வந்து நாடகத்தில் சேர்ந்து அப்படி அவர் நான் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய என்ன ஒரு திப்பு சுல்தான் நாடகம் எழுதுனாங்க இவருக்கு மனோகருக்கு இங்கே மனோகர்கிட்ட காமெடி ஒருத்தர் நாராயணன் தான். மனோகர் பார்ட்டியில் ஹிஸ்டாரிக்கல் பிளே எழுதுறதுல நாடக கம்பெனிக்காரங்க தான் ஃபேமஸுங்க. எப்போவுமே இந்த அமைச்சூர் ரைட்டருங்க வர்றாங்களே அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் அவ்வளோ வர்றதில்லை அந்த நடை. எப்போவுமே பாலச்சந்திரன் கூட சமூக நாடகம் எழுதுவாரே ஒழிய ஹிஸ்டாரிக்கல் பிளே எழுதுவேன். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் வந்து இப்போ உதாரணம் வச்சுக்கிட்டா அந்த இது சொல்கிறது சீர்மே உன்வடியை கிட்ட சூழ்ந்த உலகத்தில் சிந்தை மகள் எங்கமோடு வங்கம் கரிஞ்சும் சந்த மகதும் குருதி விந்தம் குளிந்தம் சிங்கார மலையாள நேபாள மாலவும் வங்காள காந்தார பாஞ்சால சாலவும் செப்பரிய ஆந்திர திராவிட மராடம் பற்பரம் பூர்ஜரம் தர்ப்ப விராடம் திகழும் 56 தேசத்து மகராஜர் தினமும் வந்து சமூகம் கண்டிட படியும் பங்கு தியாக யோக மா விவேக ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுலத்திலக சோழ ராஜா வர்றாருன்னு சொல்லணும். முதல்ல வெள்ளிப்புண்கடின்னு ஒருத்தன் வருவான், அவன் ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட சொல்லிட்டு போடுவான். இவன் 2வது தங்க புண்கடி தான் 2வது சொல்லுவான். இதெல்லாம்
நாடக கம்பெனியில் இருந்து பழகினவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடைகள்லாம். அதனால அவர் மனோகர் கேட்டுக்காரு, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் எழுதுறதுக்கு யார் வேணும். அப்போ நான் சாம்ராஜ்பேட்டையில் வீடு இருக்கேங்க. அவன் எங்கள் 3வது பொண்ணு பிறந்திருக்கேன் நேரம். என்னை வந்து மனோகர் சார் வந்திருக்காரு, இதில் இருக்கார், நான் பெனிமில்ல இருக்கேன். அப்போ அவர் வந்து உட்லண்ட்ஸில் இருக்கார். அங்கன்னு கூப்பிட்டு போனோன்னு பேசுனேன். நான் சொன்னேன், இந்த ஃபீல்டு வேணான்னு நான் ஒதுங்கி இருக்கேன். என்னை வந்து திருப்பி இங்கே இழுக்காதீங்க, எனக்கு வேணாம், போதும். நான் சினிமா நாடகத்தில் பட்ட பாடே எனக்கு போதும், எனக்கு வேணாம், அமைதியாக இருக்கேன், விட்டுருங்க. இல்லைங்க, ஏன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, அவர் நாராயணன் உங்களை பற்றி தான் நிறைய சொல்கிறாரு, நாகராஜன் உங்கள்கிட்ட சொன்னார், நீங்கள் திப்பு சொல்கிறான். அவர் வந்து மனோகர் வந்து பழைய பிஏங்க, ஹிஸ்ட்ரி தான் அவருக்கு ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அவர் வந்து அந்த திப்பு சுல்தானுடைய சின்ன குறிப்பை அவரே கொண்டாந்து கொடுத்தாரு. சரி எழுதுறேங்கன்னு. நான் திப்பு சுல்தானை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அவர் கொடுத்த குறிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு எழுதிய பிரயோஜனம் இல்லைன்னு திப்பு சுல்தான் காலத்தினுடைய சம்மந்தப்பட்ட ஏதாவது புக்கு கிடைக்குதான்னு தேடினேன். அப்போ சுல்தானா உதாத்தத்துன்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் எழுதுறது உருதுல அந்த ஒரு நூல் இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பு இருந்துச்சு. அது எங்கே கிடைக்கும்னு டெக்கன்னு ஒரு பஸ் ஓடிச்சுங்க, ஒசூருக்கும் பெங்களூருக்கும் இடையில. அந்த ஓனர் என் பக்கத்து ரூமில் இருந்தான். அந்த ஆள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சுல்தானா உதாத் அவன் டெல்லியில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஏதாவது வரவழைச்சு கொடுங்க, நான் யாரும் வரவழைச்சு கொடுக்குறேன். ஏன்னா முஸ்லீம் கதைன்னு முஸ்லீமுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அந்த ஆள் நான் வரவழைச்சு கொடுக்குறேன். சரி வரவழைச்சு கொடுத்தா. அப்புறம் ஸ்ட்ராம் ஓவர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் புயல் வீசியது அப்படின்னு இங்கிலீஷில் எழுதின நாவல். இதெல்லாம் வாங்கி, எனக்கு உருதுன்னு தெரியாது, இங்கிலீஷ்லேயும் நாலேஜ் இல்லை, அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆளுங்களை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் எடுத்து. ஏன்னா இவன் கொடுக்குறது மாத்திரம் வச்சுக்கிட்டு எழுதுனா அது கிழிப்புள்ள மாதிரி ஆகிடும். நமக்குன்னு எனக்கு சொன்ன நாலேஜ் இருக்குன்னு காமிக்கணும், ப்ரூவ் பண்ணணுங்கிறக்காக இதெல்லாம் செஞ்சு ஏகப்பட்ட சீட்டெல்லாம் கட்டி எடுத்துட்டேன். எல்லாம் எடுத்துட்டு செலவழித்து ஊராக போயிட்டு போனால் எழுதிக்கிட்டு என்னை வரைக்கும் நம்மள திருப்பூருக்கு வாங்கன்னு 24 சீன் 25 சீன் எழுதிட்டேன். மொத்தம் 40 சீன் தான், 45 சீன் தான். 20 சீன் எழுதிட்டு போனால், இல்லை நான் இவர்கிட்ட காஞ்சி பெரியவர்கிட்ட, இப்போ பழைய பெரியவரில் இப்போ இல்லை, இவருக்கு ஒன்று செத்து போனார், அவருக்கு முதல்ல இருந்தவர், அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் இந்து மதத்துக்கு அவன் நிறைய கருதல் பண்ணிங்க, அந்த நாடகம் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு, அதனால அதை ட்ராப் பண்ணிடலாம், வேறு ஏதாவது எழுதலாம் சொன்னேன். என்ன நான் வேணான்னு சொன்னேன். நீ வந்து எவ்வளோ பணம் நான் சொல்லிட்டு அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம், நீ கேட்க துர்வாசகர் எழுதுங்க, அதெல்லாம் காம்பன்சேட் பண்ண. ஆமாம், இது நொட்டிட்டேன், நீ துர்வாசகர் நோட்டேன் பையா அப்படின்ட்டு வந்துட்டேன். தூக்கி போட்டுட்டு 24 சீனி அவன் மூஞ்சில் தூக்கி அடிக்கிட்டு திருப்பூர்லேருந்து வந்துட்டேன். அப்போ அந்த பேசுறதுக்கு என்னை வந்து பிரகாஷ் ஸ்டுடியோ ஒரு சொல்லியிருந்தாப்புல. முதல்ல பிரகாஷ் ஸ்டுடியோவில் நான் போகும்போது இவர் ஷூட்டிங்கில் இருக்கார். எங்கள் தங்க ராஜாவோ எங்கள் ஊர் ராஜாவோன்னு ஒரு கூட சிவாஜி கணேசன் இல்லை நான் நினைக்கிறது, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஷார்ட்டில் இருக்கேன், அப்புறம் பேசலான்னு உட்காருங்க. அது வெளியே வந்து நின்னோம். நானும் எம்ஆர்ஆர் வாசல்லையா, எனக்கு ரொம்ப அத்தியந்த நண்பங்க, என் மேலே உயிர். தம்பி பரதான்னு தான் நீ கூப்பிடுவார் எப்போ பார்த்தாலும். அந்த கீமாயன நேரம், அதனால தம்பி பரதா படா அப்படிம்பாரு. என்னை வாடா போடான்னு கூப்பிடுறதுல அவர் ஒருத்தர், பெருமாள் ராஜின்னு ஒருத்தர், அப்புறம் சங்கையான்னு ஒருத்தர் இருந்தார், ஏபி நாகராஜனுக்கு ஹீரோ போட்டவர். 3 பேர் தான் போடா படான்னு கூப்பிடுவாங்க. மற்றவங்களாம் வாங்க, ராஜா அண்ணனே கவிதாசு ஆமா ஓமா அப்படின்னு சொல்லுவார். அது வாசு நான் எங்கடா வந்தேன்னாரு, இந்த மாதிரி மனோகரை போக. நானும் வரேன்டா, சும்மா தாண்டா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ ஃபீல்டில் இருக்காம யாருக்கும் வரமாட்டான், எனக்காக ரொம்ப ஜம்போமே, ராஜா அண்ணனே பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அவன் நானும் அவனும் நின்றுக்கிட்டு இருக்கோம். வெளியே ஒருத்தர் சொன்னான், எப்பவும் வந்து விஸ்வநாதன் வந்து கண்ணதாசனுக்காக காத்துட்டுப்பாரு, இன்னைக்கு கவிஞர் வந்திருக்காரு, அவர் வரேன் அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு போனான். சொன்னீங்க வாயா, கவிஞர் இருக்காரா? எங்கே? அந்த கடைசி ரூமில் இருக்காரு. நானும் பாசும் போனோன்னே பாஸை மட்டும் பாவாசு அப்படின்னாரு. என்ன ஒன்றுமே சொல்லலை. எனக்கு இப்போ அதாவது ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இடைவெளி பேக். கல்கட்டா ஃபிலிம் சேம்பர்லேருந்து யாரோ வந்திருந்தாங்க, அவர்கிட்ட பேசியிருந்தாங்க.
பேசி முடிச்சு அவங்க அனுப்புகிற வரைக்கும் பேசாமல் இருந்தேன். போயிட்டு என்ன ஞாபகம் இருக்கா, இது பார்த்த மாதிரி இருக்கு, எங்கன்னு ஞாபகம் இல்லைங்க, தப்பாக நினைக்காதீங்க. அண்ணே போங்க வாங்கலாம் என்ன சொல்லாதீங்க, சிறுவனல்பட்டியாவும் ஞாபகம் இருக்காண்ணே. ஏய் சிங்காரம் அப்படின்னு உடனே கட்டி முடிச்சுட்டாரு. அப்போ சொன்னார், எங்கடா இருக்கேன்னு கேட்டார். பெங்களூரில் இருக்கேன். என்னடா செய்கிறேன்? உங்கள் தொழிலில் தான், நீங்கள் போட்ட பிச்சையில் தான் அப்படின்னு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நாடகம்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், பெனிமில் ஃபைனான்ஸுக்கு நான் எழுதுகிறேன். இல்லை அப்போ மாடர்ன் தியேட்டர் போகல. அப்படியா சரி, எனக்கு உதவி உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்கிறா, தாராளமாக செய்கிறேன். இல்லைண்ணே நான் தேவைப்படும் போது சொல்கிறேன். அதை நினச்சி அழுதுருக்கேங்க. அவர் என்னை கேட்கும்போது நான் அவனே நான் கூட எனக்கு இடத்துல நான் சிபாரிசு பண்ணுங்கன்னா நான் இன்னைக்கு பாப்புலருக்கு வந்திருப்பேன். அது இல்லை. சரிண்ணே எனக்கு ஒரு கருவோம். ஏன்னா நான் ஊரில் அவங்க அப்பச்சிக்கிட்ட என்ன சண்டை போட்டேன், உன் மகன் நான் எழுதுகிற கதைக்கு பாட்டு எழுத வைக்கலைன்னா எங்கள் அப்பா சுற்றாப்பிள்ளைக்கு நான் பிறக்கலை, ஞாபகத்தை வச்சுக்க. அவங்க அப்பா பேர் சாத்தப்ப செட்டியார். அவர் பெரிய பச்சின்னு தான் நான் கூப்பிடுவேன். பெரிய பச்சி என்னை எவ்வளோ கேவலம் பேசுறீங்கள, என் கதைக்கு உங்கள் மகனை பாட்டு எழுத வைக்கலைன்னா நான் சுற்றாப்பிள்ளைக்கு பிறக்கலை, ஞாபகத்தை வச்சுக்கிட்டு வந்தேன். அதே மாதிரி என்னுடைய 3 படத்துக்கு அவர் பாட்டு எழுதினார், மாடர்ன் தியேட்டர் படத்துக்கு. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, அன்றைக்கி சாத்தப்ப செட்டியார்கிட்ட சொன்னோம் எழுத போச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ப சந்தோஷத்தை தவிர பெரிய அளவு, அது பெரிய அளவில் சந்தோஷம் வராமல் போல. நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் காரணங்கள். கண்ணதாசன் கேட்டார், என்னால் எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா, ஆமாண்ணா என்னை 4 பேர்கிட்ட சொல்லுங்கண்ணா எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. நீங்க என்ன படத்துக்கு கதை எழுதி அவர் பாட்டு எழுதுறாரு? வல்லவன் வருகிறான், காளி கோயில் கபாலி, இது ராஜாவுக்கு திராணி, 3க்கும் அவர் பாட்டு எழுதியிருந்தார். இது மற்ற புலமைப்பித்த வந்து பிரிவேதோடனும் இதுக்கு வெற்றி நவரைக்கு அவர் பாட்டு புலமைப்பித்த எழுதியிருந்தார். அவர் சொன்னாராம், நானே ஊருக்கு போயிருக்கேன், இவங்க ஊருக்கு காலைல ஷூட்டிங்கு, பாட்டு கம்போசிங் ஆகிட்டு இருக்கேன். கம்போசிங் முடிஞ்சோடனே கவி என்ன காணுமே, நாளைக்கு ஷூட்டிங்கு, கவி என்ன காணுமேன்னு இருக்காரு. உடனே புலமைப்பித்த என்ன சொன்னாரா, கவி என்ன எழுதணும்னு சொல்லுங்கள், நான் எழுதுகிறேன், ஒரு வேலை இல்லை நான் வேறு இல்லை, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துருங்களா, கவி வேலையை வந்து பார்ப்பாரு நீங்கள் போன்னு சொல்லிட்டோம். இது புலமைத்தை சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்தாலும், உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்கல்ல, நீங்கள் கவி வருவார் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மாடர்ன் தியேட்டர் முதலாளி யாருக்கும் பயப்பட மாட்டார், பயப்பட அவசியம் கிடையாது. அப்படி பாரதிதாசனே அவங்க சொன்னவங்க. இவங்கெல்லாம் சொன்னாங்க, குலுங்கிலும் பூவிலெல்லாம் தேனருவிக்காக கண்டதுனால, அசஞ்சீடும் பூவிலெல்லாம் தேனருவி கண்டதுனால அவர் எழுதியிருந்தாராம். அது குலுங்கிலும்னு முதலாளி மாற்றினாராம், அசைவது வேணாம், அது தேவையில்ல குலுங்கிடும் மலையாபதிக்கு. அப்போ பெரிய முதலாளி, நான் சொல்கிறது இந்த முதலாளி பெரியவர் டிஆர் சுந்தரம், அவர் சொன்னாராம் மாற்றிட்டோன்னே பாரதிதாசன் எவன் என் பாட்டை மாற்றியது அப்படின்னாராம். அவர் அப்படி தான் பேசுவாராம், எவன் என் பாட்டை டேய் நான் தான்டா, என்ன இவரு செங்குந்த மோதியார் அப்படி செங்குந்த மோதியார், முதலி மோதி பார்க்குறியா, அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ பெரிய கவிஞன் இல்லைன்னு சொல்லலை, இது நான் ஏன் எடுக்கிற சினிமா, எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தான் தெரியும். சொல்கிறபடி இல்லை, உன் கவித்துவத்தையெல்லாம் இங்கே காமிக்கிறதுக்கு நான் காசு போடல, நான் காசு போட்டு எடுக்கிறேன், காசு நான் எடுக்கணும், நீ என்ன காசு வாங்கிட்டு போயிடுற, நீ பேப்பரில் எழுதிக்க, அது சினிமாவில் எப்படி கொண்டு வரேன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன இடம் அது. சிவாஜி கணேசன் சுகமேங்க படத்துக்கு பாவை விளக்குன்னு ஒரு படம் ஏபி நாகராஜன் எடுத்தது, அதுக்கு ஷூட்டிங் போயிட்டார் இங்கே ஆக்ராவுக்கு. அவர் வரைக்கும் ஒரு நாள் லேட்டாச்சு, கேஆர் ராமசாமியை போட்டு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் காளி கோயில் கபாலிக்கு ரஜினிகாந்தை புக் பண்ணது 22 நாள் கழித்து நான் காசு தரேனாரு, மாத்தேன்னு ஜெய் கணேசை போட்டு எடுத்தாங்க. நடிகனுக்காக மாடர்ன் தியேட்டர் காத்திருக்காது, மாடர்ன் தியேட்டருக்காக நடிகன் காத்திருக்கணும், அதான்டா மாடர்ன் தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெருமையாக. உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவங்களுக்கு ஏகப்பட்ட வாங்க ஏற்காடில் காப்பி எஸ்டேட்டு ஷூட்டிங்கே வைக்கும். அதே மாதிரி அரூருக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த காடு வேணுங்கிறதுக்காக அந்த காடே விலைக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் மகுடஞ்சி அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மாடர்ன் தியேட்டரை பற்றி டிஆர் சுந்தரத்தை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். உங்கள்கிட்ட போய் நான் குள்ளந்தெருவில் ஊசி விற்கிற மாதிரி விற்க வேண்டியதில்லை. இல்லை அப்படி இல்லை. சரி, செங்கம் எம்எல்ஏவா இருந்தாலும் அண்ணன் அவர் எப்படி உங்களுக்கு பழக்கமானாரு? நான் நாடக கம்பெனிலேருந்து வந்தேங்க. எனக்கிட்ட ஒரு பெரிய கட்ட தான் கோவம் வந்துச்சுன்னா கிழிச்சு போட்டு வந்துடுவேன், யாராக இருந்தாலும்.
சிவாஜி கணேசனுக்கு அவுரங்கசீப் நாடகம் எழுதுனாங்க. அதில் ஏதோ மாற்ற சொல்லி சொன்னதுக்கு, எழுதுறது என் வேலை, நடிக்கிறது உங்கள் வேலை, தவறு இருந்தால் ஜனங்க என்னை கேட்கணும், நீங்கள் கேட்கக்கூடாது. நடிக்கிறவங்களுக்கு எழுதுறதை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறதா இருந்தால் எழுத்தாளன்னு ஒருத்தர் தேவையில்லை, அது நடிகை நேரம் பார்த்துக்கலாம். நீங்கள் நல்ல நடிகர், அதில் எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. ஆனால் நான் சின்ன ரைட்டர், சின்னவனோ பெரியவனோ, எழுத்தாளருக்கு இல்லை பெரிய, நீங்கள் மாற்றுக்கிறதுலாம் சொல்லாங்க. தலைமை அதை வாங்குவதற்கு உறவும் கொடுப்பதற்கு துறவும் கொண்டுள்ள உங்கள் மனநிலையை மாற்றிக் கொள்ளுங்கள். அதெல்லாம் மாநில மத்திய அரசின் உறவின் அடிப்படை. இருக்கும்போது எப்படி எடுத்து செல்கிறீர்களோ அப்படி இல்லாத போது கொடுத்து உதவ வேண்டும். அதை செய்யாவிட்டால் நம் உறவு கயிறு அறுந்துவிடும், ஜாக்கிரதை அப்படின்னு டைலாக். அது இப்போ தான் நான் காங்கிரஸில் சேர்ந்திருக்கேன், இந்த மாநில மத்திய அரசெல்லாம் வேணாம் சொன்னேன். இவன் அவுரங்கசீப் வந்து தக்காணத்துக்கு கவர்னராக இருக்கான். டெல்லியிலேருந்து அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு சமாதி கட்டுறதுக்கு பணம் வேணும்னு கேட்டான்ப்பான். இவன் சொல்கிறான், இங்கேயே ஜனங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ வறுமையில் இருக்கிற ஜனங்கள்ட்ட இனிமேல் எவ்வளோ கொடுக்குறது, என்னால் முடியாது, போய் சொல்லுன்னு சொல்கிறான். கேட்டு அனுப்பியிருப்ப சக்கரவர்த்தி அப்பா ஞாபகத்தில் வைத்துக்கோ, அப்பாஜான் அது ஞாபகத்துக்கு. அப்போ தான் அது சொல்லுவான், இந்த டைலாக் சொல்லுவோம். அது உடனே கட் பண்ணுட்டார். இந்த வாங்குவதற்கு பிறகு கொண்டு வரார். நான் சொன்னேன், இது பேசிக். ஒரு கவர்னர், மத்திய அரசாங்கம். இது அவுரங்கசீப் காலத்தில் சூரத்தில் ஆரம்பத்திலே கிழக்கிந்திய கம்பெனி வர்றதுக்கு முன்னாலே இந்த கவர்னர் வந்துருச்சு. இவங்க காலத்தில் முகலாயர் காலத்தில் இது ராஜ பிரதிநிதின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, இது ஆஸ்பரை தான் ஹிஸ்ட்ரி. மாற்றுறதுன்னா அப்புறம் எனக்கு எல்லாமே வேணாம், மாற்றிடலாம்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன். அந்த மாதிரி நாடகம் எனக்கு ஏதாவது நம்ம போகணுன்னா கிழிச்சு போட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது பெண்ணாத்தூருங்கிற ஊரில் நாடகம். நாங்கள் தஞ்சாவூரில் இருந்தோம். தஞ்சாவூர்லேருந்து மாடர்ன் ஹோம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது திருவண்ணாமலையில், ரெட்டியார்னு சொல்லிட்டு ஒருத்தர், கொத்தந்தவாடி ரெட்டியார்னு, அவர் தான் அதுக்கு ஓனரு. அவர் வந்து கருமாரப்பட்டி ஹைஸ்கூல் நிதிக்காக எங்களை கூட்டியாந்து நாடகம் நடத்துவார். அங்கேருந்து பெண்ணாத்தூருக்கு நாடக கம்பெனி ஷிஃப்ட் ஆச்சு. அங்கே ஒரு பாட்டில் தகராறு வந்துச்சுங்க. சினிமா டியூனில் பாட்டு எழுத சொல்கிறாங்க, பாட்டு எழுதுனேன். அது ஏதோ ஒரு வார்த்தை, இது மாற்றுங்கன்னாங்க. இது மாற்றெல்லாம் மாட்டேன், போயா ஒன்று நீ மாத்திரன்னா நீயே மாற்றிக்க, அவ்வளோ விவரமான மாதிரி நீ ஏன் என்கிட்ட எழுத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சட்டை போட்டுக்கிட்டு ட்ரெக் பொட்டியெல்லாம் பிடிக்க வச்சுக்கிட்டானுங்க. அப்புறம் ட்ரெக் பொட்டி தான், சின்ன பொட்டி, அது பிடிக்க வச்சுக்கிட்டானுங்க. வந்துட்டேன். அப்படி வரும்போது பெண்ணாத்தூர்லேருந்து நடந்தே வர்றேன், திருவண்ணாமலை வரையும் நடந்து வர்றேன். வந்த காலெல்லாம் வீங்கிடுச்சு. அப்போ நான் அப்போல்லாம் பட்டினி செத்தா கூட யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், பசிக்குது இப்படி கேட்க மாட்டேன். ரொம்ப எனக்கு தன்மானம் ஜாஸ்தி, கேட்கல. முதல் நாள் காலையில் புறப்பட்டது, ராத்திரி வந்து திருவண்ணாமலையில் தூங்கிட்டு காலையில் எழுந்து நடந்து வர்றேன். அப்போ இந்த புளியன் கொழுந்தில் அதை உரி தெரிஞ்சுருந்தேன். இவர் அந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கையில் விநாயக புராணத்தை பிடிச்சிக்கிட்டு வந்தார். கருப்பு சட்டை, எனக்கு நான் சுயமரியாதை இயக்கத்தை தீவிரமாக இருந்த காலம் அது. கருப்பு சட்டையை பார்த்தோன்னா ஒரு குஷி, ஓ நம்ம ஆள் ஜாதிக்காரன் இங்கே வர்றான் அப்படின்னு. அவர் கிட்டத்தில் வந்துட்டார். அது என்ன கருப்பு சட்டை போட்டிருக்கேன், ஆமாம். இந்த கையில் என்ன, விநாயக புராணம். என்ன கருப்பு படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் சொன்ன மாதிரி நீ வந்து கையில் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் விநாயக புராணத்தை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். இவர் சொன்னார், இதெல்லாம் படித்தா தாங்க இதில் இருக்க அயோக்கியத்தனம்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், வடார்காடு ஜில்லாவில் இவ்வளோ புத்தியாலித்தனமாக பேசுகிறதுக்கு ஆள் இருக்கானா அப்படின்னு கேட்டேன். நிறைய இருக்காங்க, நீங்கள் சந்திக்கலைன்னாரு. வெரி குட், நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் எங்கள் ஊருக்கார மாதிரி தெரியலையேன்னாரு. ஆமாங்க, நான் காரைக்குடிக்கு பக்கத்தில் சிறுகுடல்பட்டிங்கிற ஊர், நாடக கம்பெனியில் இருந்தேன், நடிகர். இவர் அப்போ தெருக்கூத்து நடிகர்னு ஒன்றே இவர் உடனே ஆரம்பிச்சேன். நான் மாதிரி எனக்கு பிடிக்கல, திருப்பத்தூருக்கு ஜீவானந்த புரஸ்காரம் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சான். நான் அங்கே போய்கிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், சாப்பிட்டீங்களா,
இல்லை சாப்பிடல. கூப்பிட்டு போய் 4 இட்லி வாங்கி கொடுத்தாரு, 2 அண்ணா. அப்போ அதுதான் எனக்கு அவர் கொடுத்த வரதட்சணை. அப்படின்னு சொன்னார், இந்த காலெல்லாம் வீட்டுக்கு போயிருக்கு, நீங்கள் ஒரு 4-5 நாள் இருந்தீங்கன்னா பஸ்ஸுக்கு காசு தர்றேன். ஏன்னா இவரும் அப்போ கிடையாது, என்ன நம்ம வீட்டில் திருடுறது தான். வீட்டில் திருடினா தான் காசு, வேறு ஒன்றும் காசு இல்லை. சரி ரைட்டு, ஆமாம் கால் வீங்கிருக்கு. அப்படி பேச பேச அப்போ சுயமரியாதைக்காரன் கண்ணன்னு ஒருத்தன் டைலர் கடை, அப்போ ஒரு சாய்ப்பு மசூதி கிட்ட வச்சுருந்தான், அங்கே கூப்பிட்டு போனார். அங்கே உட்காந்து பேசணும், எல்லாம் செஞ்ச உடனே அந்த சுயமரியாதை கண்ணோடனே ஒரு பெரிய, அப்போல்லாம் எங்களுக்கு திமுக கொடி எங்கே பிறந்துச்சுனாலும் ஓடி போயிடுவோம். நம்ம சொந்தக்காரன் எவனோ இருக்காங்க, அது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அதை செய்வோம். அவ்வளோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்போ வீட்டுக்கு போயிட்டு மிளகா மூட்டை, ஒரு மூட்டை மிளகாயை திருடி உங்கள் தாத்தாவுக்கு தெரியாமல் கொண்டாந்து விற்றுட்டு 5 ரூபா கொடுத்தான் ஒரு மூட்டை மிளகாய்க்கு. அதில் போய் 2 பேரும் பொன்வெளியும் பூமின்னு ஒரு படம், பொன்வயல், அது டிஆர் ராமச்சந்திரன் ஆக்ட் பண்ணது, பிஆர் பந்துலு படம் எடுத்து பத்மவிச்சது. அந்த படம் டூரிங் டாக்ஸில் பார்த்துட்டு, சரி திருப்பத்தூருக்கு ஏன் போகணும், நாம் 2 பேரும் விட்டு கிளம்பிடலாம், போய் எங்கேயாவது போயிட்டு முதல்ல நம்ம இப்படி போய் பார்க்கலாம், நங்கவல்லி காதரை பார்க்கலாம். ஏன்னா திமுகவில் இப்போ நங்கவல்லி காதர் ரொம்ப அப்படின்னு போய் கிளம்பணும். சுற்றுட்டு திருப்பி வர்றது, திருப்பி சுற்றுறோம். அப்புறம் கரிகாலன் ராணின்னு சொல்லிட்டு கலா நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். கலா நிகழ்ச்சி எழுதி ஆரம்பித்து பச்சூருங்கிற ஊரில் வர முதல் எல்லா ஊர், அதாவது ஜபாது மலை மேலே போய் திமுக கொடியை முதல்ல ஏற்றுனது நாங்கள். ஜவாது மலை ஏற்றி ஜவாது மலையில் எங்களை அப்போல்லாம் கேட்குறது என்ன தெரியுமா, திகான்னா என்ன திமுகன்னா என்ன தெரியாது ஜனங்களுக்கு. அப்போ ஜனங்களுக்கு வழக்கு சொல்லணும், திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற, அதிலிருந்து முன்னேறியது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்புறம் அங்கேருந்து வடிவேலுன்னு சொல்லிட்டு முல்லைக்கொம்பை முல்லை சக்தின்னு கூட இருந்தார், கருணாநிதி கூட இருந்தார், கூட சொல்லியிருந்தேன். அந்த முல்லைக்கொம்பை வடிவேலு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பச்சூரில் முதல்ல அரங்கேற்றம் பண்ணோம். அதை முதல் பாடலை ஒரு பாடினார் அந்த கலா நிகழ்ச்சி. அதுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலா நிகழ்ச்சியே கிடையாது, எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. நாங்கள் தான் ஆரம்பித்து வச்சது. அதாவது பெரிய ஆட்கள் வரலைன்னா யாரும் இன்னும் கேட்க மாட்டோம். அதுக்கு பாட்டு பேச்சுன்னா பாட்டுக்காக இருப்பான், அதுக்கு இடையில் நம்ம கருத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சூரில் ஆரம்பித்து பெங்களூர் வந்தால் பெங்களூர்லேருந்து திருப்பி கொண்டு போனோம், சுற்றினா கடைசியில் இப்படின்னு விட்டுட்டு நான் திருப்பி நாடக கம்பெனிக்கு போயிட்டேன். வேலையை வேணாட்டான்னு நட்பு வளசவன்னு சொல்லிட்டு குடியாத்தத்தில் கம்பெனி இருந்துச்சு, அங்கே போயிட்டேன். அங்கே போகணுன்னே கவினா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி அப்புறம் அதுக்கு பிறகு திருப்பி சந்தித்தோம். திருப்பி எப்படி சந்தித்தோம்னா, நான் எங்கள் நட்பு வளசவன் ஐவேல் புதுப்பாளையங்கிற ஊரில் சாத்தனூர் டேம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாத்தனூர் டேம் கட்டுறவங்க சாயந்தரம் வரைக்கும் ஆச்சுன்னா லாரியில் வந்துடுவாங்க. 6 மணி வரைக்கும் ஒரு குஞ்சு இருக்காது. 6:30 மணிக்கு மேலே பண்ணால் 4-5 லாரி வந்து இறங்கும், தப்பான்னு டிக்கெட் எடுத்துருக்காங்க. அங்கே அவங்களுக்கு அங்கே நாடகம் நடத்திக்கிட்டோம். அப்போ அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றேன், இது வண்டி காரில் நாடகத்தை அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றேன். இவர் வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தார். போயாங்கன்னு அப்போ கருணாநிதிக்கு ஆப்போசிட்டாக எழுதுறது தான் அங்கே வேலை. ஏன்னா என் குருநாதர் ஏபி நாகராஜனுக்கு கருணாநிதி பிடிக்காது. அவர் மந்திரி குமாரின்னு நாடகம் எழுதினார், அவர் மந்திரி குமாரன் எழுதினார். அந்த மாதிரி அவர் மனோகரா எழுதினார், ஒரு பெண்ணரசின்னு எழுதினார். நான் அதே எங்கள் குருநாதர் என்ன சரி அது எனக்கு இஷ்டம். அதனால மணிமகுடம்னு எஸ். ராஜேந்திரனை போட்டு கருணாநிதி ஒரு நாடகம் எழுதினார். அதில் தான் ஜெயலலிதாலாம் நடித்தது. மனோரமா ஜெயலலிதாலாம் அப்புறம் படம் எடுக்கும்போது தான் ஜெயலலிதா, நாடகத்தில் மனோரமா. அந்த மணிமகுடத்துக்கு ஆப்போசிட்டாக மணிமுடின்னு நான் ஒன்று எழுதினேன். அதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அதை போய் இவங்க கொள்ளையில் போய் உட்காந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணேன். அது அப்புறம் சத்ய விஜயநகரத்தில் அரங்கேறிச்சது, ஆரம்பிக்கிட்ட சத்ய விஜயநகர். அப்போ போயிட்டு வந்தேன். அப்புறம் 3வது தடவை ஒருத்தர் வாட்சை வாங்கி விற்றுட்டேன். விற்கலைன்னா நான் விற்கலை, அவன் 20 ரூபா கொடுக்கணும், அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். அவன் என் வாட்சை கொடுறாங்கிறான்.
காசு இல்லை. இங்கேருந்து சரி எனக்கு பவானியில் என்கிட்ட வெங்கடாஜலம்னு ஒருத்தர் அசிஸ்டண்டாக இருந்தான் நாடக கம்பெனியில். எனக்கு துணி துவைக்க போகிறது, நான் சொல்கிற வேலையெல்லாம் கேட்குறது அவன் வேலை. வெங்கடாஜலத்துக்கு ஒரு லெட்ரு போட்டேன், எனக்கு 200 பணம் வேணும். இந்த மாதிரி நான் குளத்தில் வடக்குத்தியான் கோட்டைங்கிற இடத்துல நான் இருக்கேன், நீ வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு போ. எனக்கு பவானி வர்ற வரைக்கும் என்கிட்ட காசு இல்லை, நான் இங்கே இருக்கேன்னு வந்தேன். அவன் வந்து வெங்கடாஜலம் வந்து 200 கொடுத்தான். எடுத்துகிட்டு ஓடி போய் இந்தாடா உன் நான் என்ன 100 அவன்கிட்ட கொடுத்துட்டு 100 வச்சுட்டு திருப்பி வந்தேன். அந்த 2வது வந்தேன் பாருங்க, 2வது இல்லை 3வது வரும்போது தான் சரி அப்படி இங்கே மாப்பிள்ளை ஆகிட்டேன். இது போச்சு, முடிஞ்சு போச்சு. சுவாரஸ்யம் தான் இது. எதை ஞாபகம் இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கேட்டிருந்தீங்கன்னா அணுவா சொல்லலாம். இப்போ எனக்கு பிரேக் பண்ணி எங்கேயாவது ஞாபகம் வரும்போது அப்படி அப்படி என்ன எது சொல்கிறது, எல்லாம் சுவாரஸ்யம் தான். வாழ்க்கையில் நடந்தது ஒரு கூட சுவாரஸ்யம் இல்லாத விஷயம் இல்லை, எல்லாம் சுவாரஸ்யம் தான். அது ஏன் கேட்குறீங்க, நீங்கள் ஏகப்பட்டது இருக்குது. 1 2 நினச்சா உடனே நாடகம் எழுத வேண்டியதான், அங்கேயே அரங்கேற்ற வேண்டியதான், அங்கேயே விட்டுட்டு ஓடிய வேண்டியதான். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.